பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். கொலை தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியவற்றை விரிவாக பார்க்கலாம். பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வரது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்துல அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்துல அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதுல மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேல ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். எல்லாரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்க வேண்டி இருக்கு, சில பேர் மேல நமக்கு சந்தேகம் இருக்கு. பட் இந்த கேஸ் விளக்கு பத்தி நீங்க கேட்டானா அவரு அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயில இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது. அத எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம். அதுல என்ன நடந்தது. earlier he was a history sheeter. அந்த கோர்ட் மூலியமா அந்த ஹிஸ்டரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட். பட் அத முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தானா we are not ruling out any chances. So further investigation will only prove. அதான் நான் சொல்றேன். ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது நம்ம ஆளு ஐஎஸ்எல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட் ஒண்ணுமே நம்மகிட்ட வரலையே. ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு. அது 31/12/2027 வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் மாதத்துல நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோட்ல சரண் பண்ணாரா. பட் 3/13 எலெக்ஷன் முடிச்ச அப்புறம் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷன்ல இருக்கு. ஸோ இதுல தென் மாவட்டங்கள் ஆள் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை.